இன்றைய சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஆராய்ச்சியாளரும் எழுத்தாளருமான மருது மோகன். நடிகர் திலம் சிவா கணேசனுடைய வாழ்க்கை வரலாற்றை அழகாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் 3 பாகங்களாக தொகுத்து வெளியிட்டிருக்கின்ற மருது மோகன் வரலாற்று உண்மைகளை பற்றியும் நடிகர் திலம் சிவா கணேசனை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம் சார். மிக தீவிரமான சிவாஜி ரசிகர் என்பதை தாண்டி மருது மோகனுடைய அடையாளங்கள் அப்படின்னு எதையெல்லாம் சொல்லலாம்? நான் பேசிக்கலாக ஒரு ஹிஸ்டாரியன், ரிசர்ச் ஸ்காலர்னே சொல்லலாம். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை அவர் தான் ரிலீஸ் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். அருமை. ஆமாம், அது வந்து ஒரு ரிசர்ச் புக்கு. இந்த ரிசர்ச் வந்து ஒரு 35 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்னு வச்சுங்களேன். அருமை. குமரி காண்டினென்ட்லேருந்து இப்போ நிறைய பேர் இப்போது தவறுதலாலாம் சொல்கிறாங்க. அதாவது அங்கே நார்த்துலேருந்து தான் தமிழர்கள் இங்கே வந்த அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அதெல்லாம் இல்லைன்னு நான் நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக கூட அதில் சுமேரியாவில் இளந்தருவி திருவீர் பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னனை கடவுளாக வழிபடுறாங்க சுமேரியாவில். கரெக்ட். அதுக்கு அந்த கடவுளுக்கு பேர் அவங்க சொல்கிறாங்க என்கின்னு. என்கியை தமிழ் படுத்தினா மா கீர்த்தின்னு வருது. இந்த மா கீர்த்திங்கிற பட்டம் வந்து நிலந்தருவி திருவீர் பாண்டியன் தான். சரி, அப்போ அந்த இந்த தெய்வத்தை ஏன் கும்பிட்றீங்க அப்படிங்கும்போது, கடல் எங்களை அழிக்கும்போது எங்கெங்கே இடம் இருந்துச்சோ அங்கெல்லாம் எங்களை குடியமர்த்தி இங்கே வாழ வச்சவர், அந்த தெய்வம் வாழ வச்சிச்சு. அதனால் அதை நாங்கள் வணங்குறோம். அதே தான் இங்கே 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில் இருந்த பாண்டிய மன்னன் பேர் நிலந்தருவி திருவீர் பாண்டியன். அவனுடைய அரசவையில் தான் தொல்காப்பியம் ஏற்றப்பட்டது. இந்த மாதிரி ரொம்ப பழைய விஷயங்களெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். திருவிளையாடற் புராணத்தை ஒரு டிவைன் நூலாக படிக்கிறது இல்லை, அதில் பாண்டியர்கள் வரலாறு இருக்குது. திருவிளையாடற் புராணத்தில் பிளண்டட் வித் லார்ட் சிவா. அதான் ஆன்மீகம் இருக்குது, இன்னொரு பக்கம் வரலாறு இருக்குது. நான் ஆன்மீகத்தை பார்க்குறத காட்டிலும் வரலாறு தான் பார்ப்பேன். இப்போ வந்து கீழடியில் இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் மணலூர்னு ஒரு பக்கத்தில் ரோட்டு மேலே இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். அதை தோண்டினாங்கன்னா அதுக்கு அடியில் தான் நிச்சயமாக பாண்டியன் அரண்மனை இருக்கும். அதை உறுதியாக நம்புகிறேன். என்ன கபாடபுரத்துலேருந்து இது கிளம்பின தமிழர்கள் வந்து நேர போனவங்க சிந்து வழி நாகரிகம், போகிற வழியில் கிருஷ்ணனுடைய மதுரா, இந்த முதல் தமிழ்ச்சங்கத்தில் இருந்த தென்மதுரையினுடைய நினைவாக தான் அதை மதுரான்னு வச்சுருக்கேங்க. இதெல்லாம் என்னுடைய ஆய்வில் நான் உறுதியாக இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் எனக்கு வரல இது வரைக்கும். அதனால் அதுக்கு பிறகு அவங்க ஒரு கூட்டம் வந்து இப்படி திரும்பி மேற்கு நோக்கி வரும்போது தான் அந்த கீழடி மணலூர். அப்போ இப்போ இருக்கிற மதுரை வந்து கடம்பவன காடாக இருந்துச்சு. அதை வந்து ஒருத்தர் வியாபாரி வந்து பார்த்துட்டு கனவுல நல்ல கனவாக வருது அப்படின்னு அந்த நகரத்தை உருவாக்க சொன்னது அவர் தான். அந்த கடம்பவன காட்டை அழித்து மதுரையை உருவாக்குனாங்க. அந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் நடுவில் வச்சு வெள்ளி பிளேட் போட்டு மூடியிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இப்போ அது என்னன்னே தெரியாது உங்களுக்கு. அந்த காட்டினுடைய ஒரு எச்சம், ஒரு மரம், அது சாம்பிளாக விட்டு வச்சுருக்காங்க. அது அங்கே தான் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ஒரு ரிசர்ச்சாக இருக்கும்போது என்னை கவர்ந்த நடிகர் திலகத்தை பற்றி நம்ம ஏன் பிஹெச்டி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். நான் அப்போ பிஏ தான், அதனால் எப்படியாவது பிஸ்னஸ் முடிச்சுக்கிட்டு நம்ம எம்ஏ ஜாயின் பண்ணணும் இவருக்காக. ஏன்னா 80 வந்து அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உங்களை பற்றி நான் ஆய்வு பண்ணுறேன்னு. அவர் பண்ணிடுவேன்னு கேட்டார். அதுக்கான முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய 55வது வயசில் போய் எம்ஏ ஜாயின் பண்ணேன். அப்புறம் எம்ஃபில் பாஸ் பண்ணேன். அப்புறம் பிஹெச்டி. ஸோ டோட்டல் வயசுலேருந்தே உங்களுக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக? ஆமாம், எல்லாம் நிறைய படிப்பேன்.
ரெண்டாவது வரலாறு படிக்கிறவங்க வந்து இலக்கியமும் படிக்கணும். ஏன்னா இலக்கிய ஆதாரங்கள் தான் இப்போ நீங்கள் புறநானூறுலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம கற்பனைன்னு சொல்லிட முடியாது. இப்போ ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்தில் மட்டும்தான் இருந்துச்சு, அதியமான் கொடுத்தாரு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்திய கல்வெட்டியல் துறையிலேருந்து. அப்போ வந்து இலக்கியத்தில் என்ன இருக்குன்னு அப்போ வாழ்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது பாடலாக பாடி வச்சுருக்காங்க. இப்போ குமரிக்கண்டத்தில் பாண்டிய நாடு இருந்துச்சுங்கிறத புறநானூரில் நெட்டிமையான ஒரு புலவர் பல்யாக சாலை முதுகுடுமை பெருவெழுதி பாண்டியனை பற்றி பாராட்டி ஒரு பாடல் பாடுறாரு. அது என்ன சொல்கிறாரு, ஒரு முன்னோர் வெட்டுவித்த பகிருளி ஆற்றின் மணல் துகள்கள் எப்படி அழிக்கப்படாமல் இருக்குதோ அதுபோல் உண்புகளும் அழிக்கப்படாமல் இருக்கும். ஏன்னா சாண்டு இதை வந்து நீங்கள் ஃபர்தராக க்ரஷ் பண்ண முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இலக்கியமும் சரித்திரம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சிவாஜி கணேசனை பற்றி நம்ம பண்ணுவோம்னு முடிவெடுத்து அப்போ ஒரு கம்பெனி வச்சுருந்தேன். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் ஹார்ட் வால்வ்ஸ் இதெல்லாம் அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் அதுக்கு நடுவில் இவரை பற்றி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு 2010 ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஜாயின் பண்ணி. ஆரம்பத்தில் என்னென்ன புத்தகங்கள்லாம் விரும்பி படிப்பீங்க நீங்கள்? பெரும்பாலும் ஹிஸ்ட்ரி தான். அப்புறம் எம்எஸ்எஸ் டெய்லர்னு ஒருத்தன் பாண்டியன் கிரானிக்கல்ஸ்னு எழுதியிருக்காங்க. நிறைய ஆங்கிலேயர்களும் எழுதியிருக்காங்க. வெளிநாட்டு அறிஞர்களுடைய குறிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கோ போலோ கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கோ போலோ தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது ஆண்ட பாண்டிய மன்னனை எப்படி பார்த்தேன், அவர் எப்படி இருந்தார்லாம் அவன் டைரியில் பிடிச்சிருக்கான். அருமை. அது அப்புறம் இபன் பத்துவத்தான்னு ஒரு மூர் ட்ராவலர். மூர்னா உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கன் முஸ்லீம். அவர் வந்து 14th செஞ்சுரியில் மதுரைக்கு வர்றாரு. மதுரையில் அப்போ மதுரை சுல்தான்கள் ஆட்சி நடக்குது, 43 ஆண்டுகள் நடந்துச்சு. அப்போ மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் 14 கோபுரங்களும் இடியப்பட்டன, தரைமட்டமாக்கப்பட்டன, இடிஞ்சு கிடந்துச்சு. நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் மீனாட்சி அம்மன் சிலை தெரியும், அப்படி இஷ்டம் அப்படி இருந்தா. அதெல்லாம் அவன் பார்த்துட்டு அவன் எழுதியிருக்கான் அந்த டைரி குறிப்பில். அப்புறம் புதுப்பிக்கப்பட்டது தான் மீனாட்சி அம்மன் கோயில் தான். ஆமாம். சில பேர் வந்து அந்த சிலையை எடுத்துக்கிட்டு டூப்ளிகேட் வச்சு அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு இஷ்டம் தான் சொல்கிறாங்க. இருக்கலாம், அப்படிலாம் இருந்திருக்கலாம். பட் இடிக்கப்பட்டது உண்மை. இதை வரலாற்று உண்மை. இதை வந்து மங்களதேவின்னு ஒரு ராணி இருந்திருக்காங்க. விஜயநகர பேரரசை உருவாக்குனது ஹரிஹர புக்கர். அதில் புக்கரோட 2வது மகன் பேர் குமாரகம்பன உடையார்னு பேர். அவனுடைய மனைவி வந்து கொஞ்சம் இந்து மதத்தில் ரொம்ப தீவிர நம்பிக்கை. அவங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்க நாட்டை கிராஸ் பண்ண போகிறவங்களாம் சாப்பாடு போட்டு எந்த நாட்டை பார்த்தா என்ன ஏன்னு கேட்கும்போது மதுரையில் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. மதுரை ஆடி வீதி கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாம். அந்த ஆடி வீதியிலெல்லாம் மாடுகளை சமைக்கிற அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. அப்புறம் தென்னை மரங்கள்லாம் வெட்டப்பட்டு அங்கே இந்துக்களுடைய தலையெல்லாம் ஈட்டியில் வச்சு நடப்பட்டுருக்காது. இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பூரா கிடச்சிச்சுன்னா அவள் வந்து ஜேஹெச் நெல்சன்கிறவன் 1885 when he took charge of மதுரை சிட்டி as collector கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மதுரையை கொடுத்துருக்கான். என்ன மிருகம், என்ன பறவைகள், என்ன செடிகள், என்ன கொடிகள், என்ன பூச்சிகள், அது முதல்ல கொடுத்துருக்கான். அது வந்து 3 வால்யூம் சார். அது அப்புறம் அது மாதிரி பாண்டிச்சேரியில் நீங்கள் இவரை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனந்தரங்கம்பிள்ளை. அவருடைய டைரி 12 வால்யூம். ஒரு திதி நட்சத்திரம் 4 அப்படிலாம் போட்டு எழுதியிருப்பார். இதெல்லாம் வாங்கி வாங்கி வைக்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். அப்படி என்னமோ என் மனசுக்குள்ளே தொல்காப்பியத்தை வாங்கி வைப்போமே, ஒரு பக்கம் கூட நமக்கு விளங்காது. அது தமிழ் தான், ஆனால் வெரி டஃபஸ்ட் லிட்ரேச்சர், கடுமையான லிட்ரேச்சர், இந்த ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர்னு சொல்லலாம். இப்போ சும்மா சில பேர் வந்து கிமு 300 தான் உருவாச்சு அப்படி, அதெல்லாம் இல்லை, 7000 வருஷம் ஆச்சு. அது அப்போல்லாம் பாடல்கள் எழுதப்படலை, வாய்ப்பாடலாம் மனப்படமாக பாடினாங்க. அது பூரா அப்படியே இருந்துச்சு. அப்புறம் பின்னாடி ஓலைச்சுவடிகள் வரும்போது எழுதுனாங்க. ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா 200 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி ஏற்கனவே இந்த பழைய சுவடிகளை எடுத்து புது சுவடிகளை எழுதி வச்சாங்க. அப்படி தான் காப்பாற்றப்பட்டன. கல்வெட்டு செப்பேடுகள் அப்படிங்கிறதெல்லாம் சோழர்கள் காலத்தில். இது வரை பற்றி தான் படிக்கணும், இவரை பற்றி படிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம்? மதுரை மீனாட்சி வந்து ஒரு தெய்வம் இல்லை, பாண்டியனுடைய மகள்.
மீனாட்சின்னு பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனுக்கு இமைகள் கிடையாது. அது பார்வையாலே தான் இட்ட முட்டைகளை பொறிக்க வைக்கும். பார்வையாலேயே தன்னுடைய குஞ்சுகளுக்கு வேண்டிய இரையை வாய்க்கு நேரம் அனுப்பும். இந்த மாதிரி ஒரு ஆட்சி பண்ண ஒரு பாண்டியனுடைய மக தான் மீனாட்சி அம்மன். அவங்களுக்கு பேர் வந்து பாண்டிய வம்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் வந்து தடாதகை பிராட்டியார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வந்து சக்தி, சுந்தரேஸ்வரர் வந்து சிவன் வந்தாங்க, மனித உருவெடுத்து இங்கே இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு புராணத்தில் சொல்லிக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இதில் கல்லணை கரிகாலன் கட்டின விதம், தண்ணி அரிச்சு இப்போ நம்ம கடற்கரையில் நிற்கிறோம், அலை வந்து நம்ம காலில் அடிக்கும்போது மண் அரிச்சு நம்ம கொஞ்சம் இறங்குவோம். ஆமாம், அந்த மாதிரி இறங்கும் போது எவ்வளோ தூரத்துக்கு கல் இறங்குதோ அந்த இடத்துக்கு மேலே கல் வச்சு கட்டப்பட்டது தான் கல்லணை. அதுவும் கல்லணை வந்து நீரை தேக்கி வச்சு விடுறதுக்காண்டி கட்டல. ஒரு சைடில் ஊர்களுக்கெல்லாம் உள்ளே போகுது காவிரி பொங்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏற்றி திருப்பி விடுறதுக்காக கட்டினார். ஸோ அந்த மாதிரி கல்வெட்டுகள், செப்பேடுகள் லைடன் மியூசியத்தில் நெதர்லாண்டில் இருக்கிற அந்த செப்பேடுகள் தான் உங்களுக்கு சோழ வம்சத்தினுடைய முழு வரலாறு அதில் இருக்குது. சின்னமனூர் செப்பேடுகள், வேள்விக்குடி செப்பேடுகள், இதெல்லாம் புக் ஃபார்மட்லேயே வந்துருச்சு. நம்ம அந்த இதெல்லாம் ஏன்னா ஒரு சில இதில் வந்து பின்பக்கம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்மளாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, நான் அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருப்பேன். இப்போது ரொம்ப ரேர் புக்ஸ் தான் நான் வீட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐனாவரம் போகிற பாதையில் ஹோம்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும், காரில் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதை ஃபுல் நேம் வந்து ராபர்ட் ஹோம்னு ஒருத்தன் பேர். அவனுடைய டியூட்டியே மிலிட்ரி டிரான்சாக்ஷன் இந்த இந்துஸ்தான், அதை பற்றி வால்யூமாக எழுதி வச்சுருக்கான். இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீங்க? அது டைம் சொல்ல முடியாது. 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் நான் கொஞ்சம் பாடுவேன், அதனால் குரலுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிடுவேன். இப்படி அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிப்பேன். என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கிட்டே இருப்பேன். சிஸ்டத்துலேயும் அப்படியே எதுவும் கிளாஸ்க்கெலாம் போகாமல் நானே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் வந்தது. சிவாஜி மேலே எந்த காலகட்டத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உங்களுக்கு? 4 வயசில் முத பார்த்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். அதான் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? பார்க்குறேன், ஆமாம். பார்த்துட்டு வந்தோடனே நான் வீட்டு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு, அவர் நாயுடு போல இருக்கு. அவருக்கு கட்டபொம்மன் மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்கும்ல, தெலுங்கு மன்னர்னு. அவர் நான் வெளியே போயிட்டு வந்தேன், வாங்க கட்டபொம்மன்னு என்னை கூப்பிட்டு வரேன். இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவர் எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சிவாஜி வீட்டுக்கு போயிட்டு வரேன். அதை கூட என் பையன் வந்து பின்னாடி வந்து எ பியூட்டிஃபுல் லை கம்ஸ் ட்ரூன்னு. இப்போ நம்ம சிவாஜி இப்போ சிவாஜி வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரோம்ல, அப்போ 4 வயசுலேயே நான் வந்து போயிட்டு வரேன், அங்கே யார் யார் இருந்தா அப்படின்னு கேட்பறான். அப்படியே யோசிச்சுட்டு ஜெமினியன் சேர்ந்து இருந்தார், சாவித்திரி இருந்தாங்க. என்ன படங்களில் ஒன்றா பார்த்துருக்கீங்க? அந்த மாதிரி ஆரம்பிச்சது. அது பிறகு எனக்கு விவரம் தெரிய இவருடைய நடிப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. சிவாஜியினுடைய நடித்த படங்களுடைய வசனங்கள் படத்துலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா படங்களோட வசனங்களும் நான் பேசிகிட்டே இருப்பேன் தொடர்ந்து. இதுபடி மலேசியாவில் சிவாஜியும் செந்தமிழும் தலைப்பில் பேச சொன்னாங்க. அப்போ பேசும்போது பத்திரிகையில் கூட எழுதினாங்க, சிவாஜி சில ஆண்டுகளில் பல ஸ்டுடியோக்குள்ளே போய் பல காலத்தில் பேசின வசனங்களை அப்புறம் ஒரே மேடையில் பேசியிருக்காரு, இவர் நாக்கில் வந்து சரஸ்வதி நின்று உண்மையிலே சதுராடுது அப்படின்னு என்னை பாராட்டி எழுதினாங்க. அது அந்த மாதிரி பாடல்கள், சிவாஜி பாடல்கள்லாம் முக்கியமாக கண்ணதாசன் எழுந்தது ஒரு 200 பாடல்களாவது என்னால் மனப்பாடமாக பாட முடியும். இதெல்லாம் அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு அஃபெக்ஷன், ஒரு பேஷன் அப்படி ஏற்பட்டுருந்துச்சு. வரிசையாக சிவாஜி படங்களையே பார்த்துக்கிட்டே அவர் தானே எல்லாத்தையும் அழுக வைப்பார், நம்ம அழுவோம் சிரிப்போம் எல்லாம். அப்படியே வரும்போது அவரை என்னைக்காவது வீட்டில் போய் சந்திக்கணும் வைக்கணும்னு சொல்லும்போது மதுரைக்கு வந்தார் 80. அப்போ அவர்கிட்ட உங்களுக்கு தெரியும் ராஜசேகரன் ஒருத்தர் சிவாஜி ரசிகன் பண்ணுறது செக்ரட்டரி, அவர் அறிமுகப்படுத்தி வச்சார். அண்ணே எங்கள் அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர், அதை சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சார்.
உடனே உங்கள் அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டரா அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி பகத்சிங் தூக்கப்பட்டப்போ எங்கள் வீட பிரிட்டிஷ் சூறையாடினாங்க, பகத்சிங் ஃபோட்டோ நான் வச்சுருந்தோம்னு சொல்லிட்டு. அதுபோக 1932 எங்கள் அப்பா இருந்த நேரத்தில் சுபாஷ் சந்திர போஸும் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தார். அந்த வகையில் அவருக்கு என் மேலே ரொம்ப பிரியம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கலாநிதி எலெக்ஷன் என்னார், அவர் எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்போ பிரச்சாரத்துக்கு வந்தார் சிவாஜி. அதை நன்றி சொல்கிறதுக்காண்டி கலாநிதி சிவாஜி கிட்ட அன்னை இல்லத்துக்கு போகிறேன், நீயும் வாப்பான்னு கூட்டி போனார். அதான் ஃபஸ்ட் டைம் அன்னை இல்லத்தில் காலடி வைக்கிறேன். போட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். அவர் உட்காந்துருக்கார் சோஃபா செட்டில். பக்கத்தில் மேஜர் சுந்தரராஜன், அந்த பக்கத்தில் வி.கே. ராமசாமி. சோஃபா செட்டுக்கு பின்னாடி வந்து ராம்குமார் பிரபுலாம் நிற்கிறாங்க. ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மாதிரி இருந்தார். அப்போ அது போனேன். அதுக்கு பிறகு ராஜேஷ், நடிகர் ராஜேஷ் கூட்டிகிட்டு போய், அண்ணே உங்கள் மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். அவர், நீ தானே மதுரையில் வந்து என்னை பார்த்த, உங்கள் அப்பா கூட தியாகி தானே அப்படின்னு, என்னை தெரியும்டா, இவனை தெரியும்டா அப்படின்னு சொன்னார். அப்புறம் தொடர்ந்து இவ்வளவு படி தான் பார்த்தா தான் இப்போ அன்னை இடத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல போகிறதுக்கு. அப்போ அவருடைய பிறந்த நாள், திருமண நாள், இதெல்லாம் போயிட்டு அவரை சந்திக்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி, இவரை பற்றி நம்ம மலேசியாவில் வசனங்கள்லாம் பேசினீங்களே, அதில் 2 வசனங்கள் இங்கே நம்ம ரசிகர்களுக்காக பேச முடியுமா? அவர் பேசின வசனங்கள் எல்லாமே பராசக்தி பயம் பேசுவாங்க. 2 சிறப்பான விஷயங்கள் இருக்குது. மனோகராவை பேசினார்ல, புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டு வெளியிலே உலகத்தை காண்பவரே, மந்திக்கும் மயிலுக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உமது அங்கங்களை பிளந்தெறிவேன். இந்த துரோக பேச்சு உம்மை தூண்டிவிட்டு இந்த துர்த்தையின் உடலை துண்டாடுவேன். நெஞ்சிலே துணிவிருந்தால், தோளிலே வலுவிருந்தால், எடுத்துக்கொள்ளும் உமது வாளை, தடுத்துக்கொள்ளும் உமது சாவை. இந்த தழுக்குக்காரியின் குலுக்கு சிரிப்பிலே நீர் கோடையாகி விட்டிருந்தால் ஓடும், புறமுதியிட்டு ஓடும். புறநானூற்றின் பெருமையை மறைக்க வந்த புழுதி காற்றே, கலிங்கத்து பழனியை மறைக்க வந்த காரிருளே, கால் பிடரில் ஈடுபட ஓடும் ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னையை தூஷித்த சின்னஞ்சிறிய புழுவே, ஏ ராஜ விக்கிரகமே, அப்படியே நில்லும், அசையாமல் நில்லு. முல்லை சிரிப்பின் மகிழ்வீரே, மோக போதையிலே அந்த பல்லை எடுத்து அபிஷேகம் செய்கிறேன். பார், பத்தினியை இகழ்ந்த படுவாவியே பார். அருமை. இது மனோகரன். இல்லை என்ன விசேஷம்னா, பேசி முடித்தோடனே எல்வி பிரசாத் கிட்டே போயிட்டு, சிவாஜி உங்களுக்கு தான் தெலுங்கு தெரியும்ல? ஆமாம் தெரியுங்கண்ணு. இந்த வசனத்தை மட்டும் திருப்பி நீங்கள் தெலுங்கில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டு, பேசுகிறேன்னு சொன்னேன். நான் ஒரு 3 நாள் கழிச்சு வைக்கலாமா ஷூட்டிங்? இப்போ வைங்க சார், இப்போ பேசுகிறேன். இது ஜாவர் சீதாராமன் மாதிரி ஆள் இருக்கலாம். அதாவது என்ன, இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறாரு டைரக்டரு. பக்கத்துக்கு ஆள் எடுத்து சொல்லியிருக்காங்க, இவர் தாய்மொழி தெலுங்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணாம்பா வந்து சொல்லியிருக்காங்க, சிவாஜிக்கு தெலுங்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு லென்த்தியான டைலாக்கை பேசுவாராங்கிறது தெரியல. டிஆர் ராஜா மாதிரி வழக்கம் போல் சிரிச்சிருக்காங்க. எல்லாருமே எஸ்எஸ்ஆர் மட்டும் எனக்கு என்னமோ கணேசன் பேசிடுவார் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஷார்ட்னோட அந்த அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு திரும்ப வரல, செயினை கட்டி அப்படி திருமணில் இருந்து தெலுங்கில் பேசியிருக்காங்க. இது எந்த நடிகரும், இப்போ ஹாலிவுட்டில் நடிக்கிறவங்க ஸ்பானிஷ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, யாராவது இன்னொரு லாங்குவேஜை ஒரு டைலாக் உடனே பேசி காட்டுவாங்களா? இது வந்து சிவாஜியோட இது. இன்னும் ஒரு டைலாக் வந்து சிவாஜி பற்றி நம்ம எழுதுவோம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தேன். ஆய்வுக்குன்னு எழுதும்போது எனக்கு எழுத வரல, அது எப்படி எழுதுறதுனே தெரியல. இப்போ நான் போய் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், சார் சிவாஜி பற்றி ஆய்வு கட்டுரை எழுதுவதற்காக எந்தெந்த நூல்களெல்லாம் சிவாஜி சம்மந்தப்பட்ட நூல் படித்தீங்க? சிவாஜி கணேசனை பற்றி முதல்ல எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு 25 நூல்கள், எங்கள் வாத்தியார், எம்ஜிஆர், வள்ளல் அப்படின்னு யாரும் நிறைய எழுதியிருக்காங்க, அதெல்லாம் படித்தேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நண்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை,